இதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு இப்போது கொஞ்சமாக பச்சரிசியை போட்டு பரப்பி வச்சுட்டு நம்ம இந்த கலசத்தில் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ண போகிறோம். நல்ல தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரோஜா இதழ், அப்புறம் குங்குமம், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது பச்சை கற்பூரம், இதெல்லாம் போட்டு நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ண போகிறோம். இப்போ குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தது. இது வந்து காசிக்கு போனவங்க கொடுத்தாங்க. இது அப்படியே பிரிக்க வேணான்ட்டாங்க, அப்படியே வச்சு கும்பிடுங்கன்ட்டாங்க. அதனால் அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி ஆடி வெள்ளி. போன வாரம் கோயிலில் பொங்கல் வச்சாச்சு. இந்த வாரம் வீட்லேயே இப்படி சிம்பிளாக கும்பிட்டுறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளி சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. வேப்பலையை வச்சு வாராகிக்கு ஒரு விளக்கு ஏற்றிச்சு. இதுதாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளியோட குலதெய்வ ஆவாகனம் பண்ணியாச்சு.